வணக்கம் நண்பர்களே. முதல்வர் ஸ்டாலினுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற 2 சவால்கள் மிகப்பெரிய சவால்களாக கருதப்படுவது, ஒன்று ஊழல் செய்து வழக்கில் சிக்கிக்கொண்ட அமைச்சர்களா அல்லது கட்சியா, யாரை காப்பாற்றுவது? இந்த 2ல் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். எந்த ஒரு தலைவனும் தனது கட்சியை பலி கொடுக்க விரும்பவே மாட்டாங்க. 1000 அமைச்சர்கள் கிடைப்பாங்க. இதே அமைச்சர்கள் மாதிரி இன்னொருகளை உருவாக்கிடலாம். ஆனால் கட்சி போனால் திரும்ப வருமா? அதனால் எந்த தலைவனும், எந்த கட்சி தலைவனும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிற முதல்வருக்கு திமுக முதல்வருக்கு இந்த சாய்ஸ் எல்லாம் அவர் கட்சி தான் பார்ப்பார் முதல்ல, இல்லையா? அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இவர் கட்சியை காப்பாற்றணும்னு நினச்சா அங்கே இருக்கிற சிக்கல் என்ன? முதல்ல இவர் கட்சியை காப்பாற்றிடணும், இவங்களெல்லாம் பழி கொடுத்துருவோம்னா நீங்கள் கேஸை பார்த்துக்கன்னு சொல்லிடுவோம்னா, இந்த ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள், நான் எல்லா அமைச்சர்களையும் சொல்லலை, இந்த ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள்லாம் முதல்ல அவங்க கன்ஃபெஷன் கொடுக்குறாருன்னா முதல் பேராக யார் பேர் சொல்லுவாங்க? தலைமைக்கு இவ்வளோ கொடுத்தோம், அதுக்கு இந்த இருக்குது ரெக்கார்டு, இன்னார் சாட்சி, இந்த தேதியில் கொடுத்தோம். கன்ஃபெஷன் கொடுப்பாங்களோ இல்லையா? பொது வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ? புலனாய்வு அமைப்புகள்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வேறு மாதிரி சொல்லுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது வழக்கு பாயும் பொழுது எல்லா அமைச்சர்கள் மீதும் இல்லை, அது தெரியல. ஊழல் செய்த அமைச்சர்கள்னு ஒரு லிஸ்ட்டு 8 பேருடைய லிஸ்ட்டு வந்துச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க பேரெல்லாம் தான் இருக்குது. கனிம கொள்ளை, கனிம வள கொள்ளை, அந்த மணல் கொள்ளை, சவடுமண் கொள்ளை, டாஸ்மார்க் கொள்ளை, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், எத்தனை இத்தனையும் செஞ்சு விட்டு நம்ம மேலே நம்பிக்கை, நம்ம மேலே வழக்கு பாயாதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க பாருங்கள். அந்த மகான்கள் தான் நம்ம சொல்லணும். செஞ்சது யார்? ஐயா, அதிகாரிகள் செஞ்சாங்க, அவருக்கு அதில் சம்மந்தம் இல்லை, அந்த அமைச்சருக்கு. அப்படி சொல்கிறீங்களா? பொது வழியில் சொல்லிட்டு போங்க. அதிகாரிகள் இப்போ ஜெயிலுக்கு போகிறதா, அமைச்சரை காட்டி கொடுக்குறதான்னா என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போயிடுவாங்களா? அதிகாரிகளுக்கு பயந்து நடுங்கும் அமைச்சர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். இப்போ ஸ்டாலினுக்கு முன்னாடி எப்படி ஒரு பெரிய சவால் நிற்குதோ அது மாதிரி தான் அதிகாரிகளுக்கு முன்னாடியும். அமைச்சர்களாக, புலனாய்வு அமைப்புகளா, யாரிடம் நம்ம யார்கிட்ட என்ன சொல்கிறது இது தெரியாமல் அதிகாரிகள் ஒரு சைடு குழம்புறாங்க. ஆனால் அதிகமான நெருக்கடி இருக்கிறது முதலமைச்சருக்கு தான். ஊழல் அமைச்சர்களை காப்பாற்றணும்னா சட்ட போராட்டம் நடத்தணும். தேர்தல் வந்துடுச்சு, தேர்தலை பார்க்குறதா, சட்ட போராட்டம் நடத்துகிறதா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.